Hi guys, எல்லாருக்குமே வணக்கம். நான் சந்திரு பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்கறோம்னா இந்த Poco F1 மொபைலோட ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஃபோனை நான் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். 2018 டிசம்பரில் இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா நானே செகண்ட்ஸில் தான் வாங்கினேன். எனக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஓனர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை 3 மாதம் கிட்ட யூஸ் பண்ணியிருந்தாரு. திட்ட கம்ப்ளீட்டாக 3 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இன்றைக்கும் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி 1 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட Poco F1 ரிவ்யூ வீடியோவில் கூட இன்றைக்கும் கமெண்ட் பண்ணுறாங்க, ப்ரோ இன்றைக்கி நான் இந்த Poco F1 வாங்கலாமா, எப்போ 2021 மிடில், இப்போ இந்த ஃபோனை வாங்கலாமா, ஒர்த்தாக இருக்குமா, என்கிட்ட இவ்வளோ தான் ப்ரோ பட்ஜெட்டு, இந்த ஃபோன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா நான் 3வது தடவை ரிவ்யூ போடுறேன். வாங்கினப்போ ஒரு ரிவ்யூ போட்டேன், அப்புறம் 1 இயர் கழிச்சு ஒரு ரிவ்யூ போட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பி 3 வருஷம் கழிச்சு இந்த ஃபோனை ரிவ்யூ பண்ணுறேன். இன்னமும் பார்த்திங்கன்னா இந்த ஃபோனை நான் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். வீடியோ எடுக்கிறதுக்காக இருக்கட்டும், ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், கேம் விளாட்றதுக்காக இருக்கட்டும், எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் இருக்கேன். இப்போ வரைக்கும் இந்த ஃபோனில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இருந்தாலும் இந்த 2021 அதாவது வருஷத்தில் இந்த ஃபோனை வாங்குறதுல என்னென்னலாம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, என்னென்னலாம் அட்வான்டேஜ் இருக்குது, அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 664 ஜிபி ஸ்டோரேஜ் நான் தேடி பார்த்தேன், எங்கேயுமே அவைலபிள் கிடையாது. ஆனால் 128 ஜிபி ஸ்டோரேஜ் அவைலபிள் இருக்குது. ரேட்டு பார்த்திங்கன்னா 15,000 ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி 8 ஜிபி ரேம் 256 ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா 20,000 அமேசானில் சேல் ஆகிட்டுருக்கு. ஸோ ரேட்டு பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு. ஏன்னா ஸ்டார்டிங் ரேட் 664 அவங்க லான்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 22,000 21,000 லான்ச் பண்ணாங்க. இந்த 8 ஜிபி ரேம் 256 ஜிபி பார்த்திங்கன்னா 28,000 இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆஃப் ப்ரைஸுக்கு வந்துருச்சுன்னே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச 664 ஜிபி சேல் இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 13,000 இல்லை 12,000 சேல் போயிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் அந்த ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வந்து இப்போ அவைலபிள் இல்லை. 628 மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமிங். ஏன்னா Snapdragon 845 ப்ராசர் யூஸ் பண்ணிங்கனால நிறைய பேர் கேமிங் கண்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இன்றைக்கி சூழ்நிலையில் Poco X3 Pro ஸ்மார்ட் ஃபோன் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த ஃபோனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 18,000. Snapdragon 860 ப்ராசர், அதாவது 855+ தான். ஸோ இந்த ஃபோன் ப்ராசரோட ஒரு 1 ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ப்ராசர். கிளாக் ஸ்பீடாக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், கேமிங்க்கு பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி டிசைனும் பார்த்திங்கன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் இருக்குது. ஏன்னா பஞ்சுவல் டிஸ்பிளே, கொஞ்சம் நீளமான டிஸ்பிளே வரும். பேட்ரி சைஸும் கூட, கேமராவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மெகாபிக்சல் 14 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 20,000 பட்ஜெட் கையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் Poco F1 வாங்காமல் Poco X3 Pro வாங்கிடலாம். இல்லை ப்ரோ என் கையில் வந்து பார்த்திங்கன்னா 10,000 தான் இருக்குது, 8,000 தான் இருக்குது, எனக்கு வந்து ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக வேணும், நான் வந்து பப்ஜி வந்து அடிக்டடு, நான் ஓயாமல் கேம் விளாடுவேன், எனக்கு வந்து 10,000 தாண்டி போகவே முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா Poco F1 உங்கள் லோக்கல் பஜார், நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, OLXில் கூட தேடி பாருங்கள். வெறும் 8,000 பார்த்தீங்கன்னா 628 ஜிபி ஸ்டோரேஜ், 8256 11,000 போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கூட இந்த ஃபோனை வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கேமரா கிளாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 12 மெகாபிக்சல், 5 மெகாபிக்சல் டெப்த்து, ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா 20 மெகாபிக்சல் கொடுத்துருப்பாங்க. இன்னமும் நான் நிறையா தம்ப்லைன்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி லோ லைட்டில் பார்த்திங்கன்னா ஜிகேமி நான் யூஸ் பண்ணுறேன். கூகுள் கேமரா யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு அவுட்புட் தருது. என்ன இந்த MIUI டூலில் அப்டேட் கொடுக்க ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சிருச்சு. பேட்டரியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு நாளைக்கு நான் 2 தடவை சார்ஜ் போடுற மாதிரி இருக்குது. ஏன்னா 3 வருஷம் ஆச்சு இல்லையா, பேட்டரி மாத்திரம் என்னவோ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பக்கு வந்து நிறையா இருக்குது. ஏன்னா அப்டேட் கொடுத்து பார்த்திங்கன்னா ஃபோனை கெடுத்து வச்சுருக்கேன் என்ன சொல்லணும். ஸோ அது ஒரு மேஜர் இஷ்யூ. நான் இந்த ஃபோனை வந்து 2021 யாரையும் நான் புதுசாக வாங்குங்க, இந்த ஃபோன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஏமாற்ற விரும்பலை. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் த டேட், அதாவது எக்ஸ்பிரி ஆச்சுன்னு சொல்லலாம். இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபோன் இது கிடையாது. ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட பட்ஜெட்டே இல்லை, நான் வந்து ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும், 8,000 10,000 கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை செகண்ட்ஸில் வாங்க. அதுவும் நல்லா செக் பண்ணி வாங்க. இந்த பேட்ரி எப்படி இருக்குது, கேமரா எப்படி இருக்குது, உள்ளே என்ன யூஸ் பண்ணிருக்கேன் எல்லாம் பார்த்து கம்ப்ளீட்டாக தெரிஞ்சு வாங்க. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போதைக்கு ஓப்பனாக சொல்ல போனால் செகண்ட்ஸில் வாங்குறதுக்கு ஒர்த்து, புதுசாக வாங்குறதுக்கு ஒர்த்து கிடையாது. ஓகேவா? இல்லை ப்ரோ எனக்கு செகண்ட்ஸ்லாம் முக்கியம் இல்லை, என்கிட்ட ஒரு 15,000 இருக்குது, எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சா தாராளமாகலாம், அது உங்களோட விருப்பம். நான் என்ன சொல்கிறேன்னா Poco X3 Pro வாங்கியிருக்கேன். இதை வாங்குறதுக்கு புதுசாக வாங்குறதுக்கு சொல்கிறேன். செகண்ட்ஸுக்கு இது ரொம்ப சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன் தான் சொல்லணும். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. நிறைய பேர் கேட்டனால தான் இந்த வீடியோ பண்ணேன். ஆனால் இன்னமும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஃபஸ்ட் டைம் Snapdragon 8 சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினது. ரொம்ப காசை ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கடன் வாங்கி அப்படி வாங்கின ஒரு ஸ்மார்ட் ஃபோன். அதனால தான் நான் இன்னும் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா தான் இருக்குது. ஓகேவா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பை பாய்.